இந்த வீடியோவில் தமிழ் சினிமா நடிகை விஜய் சித்ரா அவர்களை பற்றி பார்ப்போம். வீடியோவோட எண்டிங்கில் இவங்களை பற்றியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொல்லியிருக்கோம். பெயர் சித்ரா. பிறந்த தேதி மே 2, 1992. பிறந்த இடம் சென்னை. 2013 மக்கள் டிவியில் சட்டம் சொல்வது என்ற நிகழ்ச்சியில் அடிப்படை சட்டங்கள், அதோட விளக்கங்கள், அந்த சட்டங்களை பற்றி ஏன் மக்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கான காரணத்தையும் சொல்லியிருக்காங்க. 2014 மக்கள் டிவியில் நொடிக்கு நொடி அதிரடி என்ற நிகழ்ச்சியில் சித்ரா அவங்க தான் தொகுப்பாளியாக இருந்திருக்காங்க. இதில் கருப்பொருள், டெலிகால் எப்படி செய்வது, வினாடி வினா, அழைப்பாளருக்கு விலையை அறிவிப்பது, இது மாதிரி நிறைய ஷோ இதில் நடந்திருக்கு. இதில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க. 2014 மக்கள் டிவியில் நடந்த ஊர் சுற்றுலா வாங்க என்ற நிகழ்ச்சியில் இவங்க தான் ஆங்கராக இருந்திருக்காங்க. 2014 ஜெயா டிவியில் மன்னன் மகள் என்ற சீரியலில் இவங்க நடிச்சிருக்காங்க. 2012 மக்கள் டிவியில் விளையாடு வாகை சூடு என்ற நிகழ்ச்சியை நடத்தியிருக்காங்க. 2014 மக்கள் டிவியில் என் சமையலறை நிகழ்ச்சியை நடத்தியிருக்காங்க. 2014 ஒஸ்தி என்ற காமெடி ஷோவில் ஆங்கராக இருந்திருக்காங்க. டிவியில் 2014 2018 வரை சின்ன பாப்பா பெரிய பாப்பா என்ற சீரியலில் நடிச்சிருக்காங்க. 2014 வேந்தர் டிவியில் ரிங்கோ ரிங் என்ற நிகழ்ச்சியில் கண்டஸ்டண்ட்டாக இருந்திருக்காங்க. 2015 வேந்தர் டிவியில் சாபூத்ரி என்ற ஷோவில் ஆங்கராக இருந்திருக்காங்க. டிவியில் சரவணன் மீனாட்சி நம்ம எல்லாருடைய ஃபேவரட் சீரியல் கூட சொல்லலாம். அதில் இவங்க சீசன் 2லேயும் சீசன் 3லேயும் நடிச்சிருக்காங்க. 2016 ஜி தமிழில் ஆஹா மாமியா ஓஹோ மருமகள் என்ற ஷோவில் கோ ஆங்கராக இருந்திருக்காங்க. 2016 ஜி தமிழில் டார்லிங் டார்லிங் அஸ் ஹனி என்ற சீரியலில் நடிச்சிருக்காங்க. 2016 ஜி தமிழில் டான்ஸ் ஒடி டான்ஸ் என்ற ஷோவில் கண்டஸ்டண்ட்டாக இருந்திருக்காங்க. 2017 ஜி தமிழில் அஞ்சரை பெட்டி என்ற ஷோவில் இவங்க ஆங்கராக இருந்திருக்காங்க. இவங்க அப்பா அம்மாவுக்கு இவங்கன்னா ரொம்ப பிடிக்கும். இவங்க தான் செல்லப்பிள்ளைன்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வீடு கூட இல்லாமல் இருந்திருக்காங்க. இவங்க சொந்த காசில் தான் இவங்க சம்பாரித்து இவங்க வீடு கட்டியிருக்காங்க. டிவியில் பாண்டியன் ஸ்டோர் என்ற சீரியலில் தான் இவங்க முல்லையாக நடிச்சிருக்காங்க. இந்த சீரியலில் முல்லை அப்படின்னா அவங்களுக்கு தனி ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காங்க. இவங்க இந்த சீரியல் மூலியமாக தான் ரொம்ப பிரபலமானதே இந்த சீரியல் தான் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கதிர் முல்லை 2 பேர் செம்ம பேர் கூட சொல்ல முடியும். அந்தளவுக்கு அவங்களுக்கு நிறையா ஃபேன்ஸ் கதிர் முல்லைக்கு வந்திருந்திருக்காங்க. இவங்க தான் பாண்டியன் ஸ்டோர் அந்த சீரியலில் 3வது மருமகள் கூட சொல்லலாம். இவங்க சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்க, சூப்பராக ரீல்ஸ்லாம் பயங்கரமாக பண்ணுவாங்க கொரோனா டைமில். அது மட்டும் இல்லாமல் இவங்க சாங்கெல்லாம் சூப்பராக பாடுவாங்க. இவங்களுக்கு எந்த டேலண்ட்டுமே இல்லைன்னு சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு இவங்க மற்றவங்கள அட்ராக்டிவ் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு சொல்லிட்டு நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் இப்போ வரைக்கும் நிறைய ஃபேன்ஸ் இவங்களுக்கு இருக்காங்க. பாண்டியன் ஸ்டோர் ஒரு ஹிட்டு கொடுத்ததுக்கு காரணமே இவங்க தான் கூட சொல்லலாம். ஸோ கதிர் முல்லை பேர். விஜய் சித்ராவோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் அப்படின்னா நம்ம சரண்யா அவங்க தான். இவங்களை எல்லாருக்கும் தெரியும்னா இவங்களும் விஜய் டிவி சீரியலில் நடிச்சிருக்காங்க. சரண்யா அவங்களுக்கு மேக்கப் போடுறதுக்கு தெரியவே தெரியாது. அவங்க சீரியலில் உள்ளே வரும்போது அப்போது நம்ம விஜய் சித்ரா அவங்க தான் இவங்களுக்கு எப்படி பேசிக்கில் எப்படி மேக்கப் போடுறது, ஒரு சீரியல் நடிக்கும்போது எப்படி மேக்கப் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே விஜய் சித்ரா தான் சரண்யாவுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதையும் சரண்யா அவங்க ஒரு இன்டர்வியூவில் சொல்லிக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க. விஜய் சித்ராவுக்கும் ஹேமநாத் இவங்களுக்கும் தான் என்கேஜ்மெண்ட் ஆகியிருந்தது. ஸோ இது விஜய் டிவியில் கூப்பிட்டுட்டு சர்ப்ரைஸாக கூப்பிட்டு இவங்க 2 பேர்த்துக்கும் என்கேஜ்மெண்ட் மாதிரி வச்சுருந்தாங்க. விஜய் சித்ரா அவங்களோட லாஸ்ட்டு ஷோ கூட சொல்லலாம் ஸ்டார்ட் மியூசிக். இதுக்கப்புறம் தான் அவங்க இறந்து போயிட்டாங்க. இந்த ஷோவில் அவங்க செம்ம என்ஜாய்மெண்ட்டு, டான்ஸு எல்லாமே களைக்கட்டி இருந்துச்சு இந்த ஷோவில். டிசம்பர் 9, 2020 சூசைட் பண்ணி இவங்க இறந்து போயிட்டாங்க. இப்போது இவங்களோட ஃபேன்ஸ் இவங்க நினைக்கும் போதெல்லாம் கண்ணில் தண்ணி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்தளவுக்கு இவங்களுக்குன்னு சொல்லி தனி ஃபேன்ஸ் இருக்காங்க.